பெரியாழ்வார் யசோதை இப்போது நிறைய குடங்குடமா பால் தயிர் எல்லாம் இருக்கு. எல்லாத்தையும் தலைமையில் சுமந்து கொண்டு அத அந்தந்த இடத்துல பாங்கா அடுக்கி வைக்கணுங்கிறதுக்காக எடுத்து சென்று கொண்டிருக்கிறாள். புறம் புல்குகிறான். பின்னாடியிலேருந்து எப்படி அணைச்சுக்கிறான்னா, நான் அப்படியே மனசுல கற்பனை பண்ணி பாருங்கோ. அந்த ஆய்ச்சிகளுக்கே உரித்தான, அந்த கோபிகைகளுக்கே உரித்தான வகையில தலைமையில தயிர் குடம், பால் குடம், வெண்ணெய் குடம் எல்லாத்தையும் அப்படியே தலைமையில வச்சுட்டு இதெல்லாம் கொண்டு போய் பங்கிட அடுக்கி வைக்கணும்னு சொல்லி அப்படி யசோதை போய்கொண்டே இருக்கிறாள். திடீர்னு யாரோ பின்னாடியில இருந்து வந்து அணைச்சுட்டாமா. யசோதை பார்த்தா யாரா அது அப்படின்னு பார்த்தா நம்ம குட்டி கிருஷ்ணன். யசோதை பார்த்தா என்னடா இது, இப்படி எல்லாம் பாரத்தை தலையில தூக்கிட்டு இருக்கும் போது இப்படி வந்து பின்னாடியால கட்டிக்கிறியே, இது எங்கேயாவது உன் மேல விழுந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சாலாம் பெரியாழ்வார் யசோதை. அந்த தயிர் பானை, வெண்ணப்பானை எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு கிருஷ்ணனை பார்த்து கேட்டாலாம், ஏன்டா இப்படி வந்து திடீர்னு பின்னாடியில இருந்து கட்டிக்கிறது சந்தோஷம்தான், இருந்தாலும் பாரத்தை சுமந்துட்டு இருக்கும் போது ஏன்டா பின்னாடியில இருந்து வந்து கட்டின்றேன்னு கேட்டா. கிருஷ்ணன் சிரிச்சான். நான் வந்ததே பாரத்தை இறக்கி வைக்கதானேன்னா. எந்த பாரத்தை இறக்கி வைக்க? ஒரு பக்கம் பக்தர்களான நம் பாரத்தை எல்லாம் அவன்கிட்ட இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, பூமியின் பாரத்தை இறக்கி வைக்கணும் தானே அவதாரமே பண்ணான். பூமி தேவி துஷ்ட மன்னர்களாலே பாரம் தாங்க முடியாதபடி கஷ்டப்பட்டு இருந்தா, தேவர்கள்லாம் போய் பிரார்த்தனை பண்ணா பூமி பாரத்தை போக்கணும்னு கிருஷ்ணன் சொன்னானா. அந்த பாரத்தை பூமி இறக்கி வைக்கணும் தானே அவதாரம் பண்ண. வந்த இடத்துல பாரத்தை இறக்கி வைக்கும்படி பண்ண வேண்டாமா? அதனாலதான் நீ பாரத்தை சுமந்து செல்லும் போது சர்ப்ரைஸா பின்னாடியால வந்து கட்டிண்டு நீ பாரத்தை இறக்கி வைக்க வச்சுட்டேன்னா. ஆஹா, சாமர்த்தியசாலி தாண்டா நீ என்று சொல்கிறாள் பெரியாழ்வார் யசோதை.